இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பற்றி பார்த்துடலாம். ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னா வேறு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆப்ரேட்டருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை நம்ம கொடுக்குறது. சொல்லணும்னா இப்போ ரன் பண்ணோம்னா எனக்கு 2 ப்ளஸ் பண்ணி நமக்கு வந்து ஆன்சர் வந்துடுமா? இதே தான் நமக்கு இதுலேயும் நமக்கு வரும், அதே ஆன்சர் தான். ஸோ நம்ம இந்த ப்ளஸ்ஸை எப்போல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் பேக்கில் வந்து இந்த ஆடுன்ற ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கால் ஆகுது. ஸோ இப்போ இதை வச்சு எப்படி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏடின்னு கொடுத்துட்றேன். ஸோ அது நம்ம அப்புறம் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேனே. இப்போ நான் போட்டுட்டு இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துடலாம். ஸோ கரெக்டாக வருதான்னு பார்த்துருவோம். ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் கரெக்டாக வருது. இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட ஃபஸ்ட் வேல்யூவும் இதோட ஃபஸ்ட் வேல்யூவும் ஆட் பண்ணி எனக்கு போடுற இன்னொரு ஆப்ஜெக்டோட ஃபஸ்ட் வேல்யூவாக வரணும். அதான் இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட் 3 போட்டுட்டு ஆப்ஜெக்ட் 1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் 2 நான் போட்டேன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து எரர் வரும் பார்த்தீங்களா? ஏன்னா ஆப்ஜெக்ட் இது ரெண்டும். ஸோ இப்போ இதுக்கு நம்ம அந்த ஆப்ரேட்டரை வச்சு ஓவர் ரைட் பண்ணலாம். சொல்லியிருக்கேன், இங்கே ப்ளஸ் நம்ம எப்போ பண்ணாலும் நமக்கு இந்த ஆடுன்றது தான் கால் ஆகும். ஸோ நம்ம அதை வச்சு ஓவர் ரைட் பண்ண போகிறோம். நம்ம வந்து 2 ஆப்ரேட்டர் நம்ம வந்து 2 ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து செல்ஃப்னு போட்டுக்கோம், செகண்ட் ஒன்று வந்து உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அந்த நேம் வச்சுங்க. நான் நெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், R1 ரிசல்ட் 1 R1 வச்சுட்டேன். செல்ஃப் டாட் 1 ப்ளஸ் நெக்ஸ்ட் டாட் 1 R2ல செல்ஃப் டாட் 2 ப்ளஸ் நெக்ஸ்ட் டாட் 2. இப்போ இது ஆப்ஜெக்ட் 3க்கு போட்டுக்கிறேன் நான். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், இது ஆட் ஆகி இந்த இதில் ஸ்டோர் ஆயிருமா? அதை நான் இன்னொரு ஆப்ஜெக்டில் கன்ஸ்ட்ரக்டரில் இனிட்டில் வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். பண்ணால் போதுமா? இதை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு, இதில் ஆப்ஜெக்டாக ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டோர் ஆன வேல்யூ வரும். ஸோ இங்கே 6 கொடுத்துருக்கோம், இங்கே 10 கொடுத்துருக்கோம், நமக்கு வந்து 16 வந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா 16 கடைசியில் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கிறது. நீங்கள் மைனஸ்னால் மைனஸ்ன்னு போட்டுக்கலாம், இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்காது.